வெல்கம் டு டெய்லி லைஃப் இஸ் சங்கீதா. இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா பாறை மீன் ஃப்ரை தான் பார்க்க போகிறோம். இது ஈஸியாக சிம்பிளாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மீன் ஃப்ரைக்கு நான் பாறை மீன் எடுத்திருக்கேன். இது மஞ்சத்தூள் போட்டு வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு நம்ம மசாலாலாம் கலந்துக்கலாம். காஷ்மீரி மிளகாத்தூள் 1 டேபிள் ஸ்பூன், குழம்பு மிளகாத்தூள் 1 டேபிள் ஸ்பூன், மஞ்சத்தூள் 1/4 டேபிள் ஸ்பூன், சால்ட்டு தேவையான அளவு, லெமன் ஜூஸ் 1.5, அது நல்லா புழிஞ்சு சாறு எடுத்து வச்சுருக்கிறோம். 1.5 பழத்தை புழிஞ்சு சாறு எடுத்து வச்சுருக்கோம். இதை நல்லா கலந்துட்டு பத்தலைன்னா நம்ம தண்ணி தெளிச்சிக்கலாம். இல்லை ஜூஸ்லேயே இருந்துச்சுன்னா போதும். இப்போ பத்தலைன்னா நம்ம தண்ணி லைட்டாக தெளித்து இதை பிசைஞ்சிக்கலாம். இந்த மாதிரி நல்லா கலந்துக்கணும். தண்ணி பத்தலைன்னா லைட்டாக தெளிச்சுட்டு இந்த மாதிரி நல்லா கலந்துட்டு இந்த கறிவேப்பிலையை நீங்கள் பொடியாக கட் பண்ணி போடலாம். அது கொஞ்சம் நல்லாயிருக்கும், உங்களுக்கு மேலே நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும். இது சிம்பிளாகவும் இருக்கும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கே ரொம்ப பிடிக்கும். இந்த மசாலா பண்ணி நீங்கள் மீன் ஃப்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம ஒவ்வொரு மீனாக எடுத்து நல்லா மேலே ஃபுல்லாக தடவி நம்ம வைக்கலாம். இது நல்லா ஊறினா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஒரு 1/2 மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் வரைக்கும் நீங்கள் நல்லா ஊற வைக்கலாம். இந்த மாதிரி தடவி அழகாக ஃபுல்லாக தடவிட்டு அப்படி சைடில் இப்படி வச்சுருங்க. அது மாதிரி தடவி எல்லா மீனையும் எடுத்து ஒன்று ஒன்றா தடவி வைங்க. அப்புறம் நிறையா பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்க்குறீங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு எனக்கும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் கொஞ்சம் பண்ணிங்கன்னா அடுத்தடுத்த வீடியோவுக்கு நான் எனக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி எனக்கும் தோணும். அதனால் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த மாதிரி நல்லா ஒவ்வொரு மீனாக எடுத்து நல்லா பெசரி இப்படி அழகாக வச்சுட்டோங்களா. இது நல்லா ஒரு 1/2 மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் வரைக்கும் நல்லா ஊறட்டும். நம்ம ஃப்ரை பண்ணும்போது பார்க்கலாம். இப்போ தோசைக்கல் வச்சாச்சு, எண்ணெய் காஞ்சிச்சு. இது தேங்காய் எண்ணெய். நீங்கள் தேங்காய் எண்ணெயில் மீன் வறுத்து சாப்பிட்டு பாருங்கள். அதுவே தனி டேஸ்ட்டு தான், ரொம்ப நல்லாயிருக்கும். எங்கள் வீட்டில் எல்லாம் தேங்காய் எண்ணெயில் தான் வறுத்து சாப்பிடுவாங்க. கேஸை ஸ்லோ பண்ணிவிட்டு மீனை போடலாம். நீங்கள் நான்ஸ்டிக்கில் இந்த மாதிரி மீன் ஃப்ரை பண்ணுறத விட இரும்பு தோசைக்கல்ல இந்த மாதிரி நீங்கள் ஃப்ரை பண்ணிங்கன்னா டேஸ்ட்டு உங்களுக்கு நல்லா கிடைக்கும். இந்த மாதிரி போட்டுட்டு நீங்கள் மீடியம் ஃப்ளேம்லேயே வைங்க. இல்லை ஸ்பீடாக வச்சிங்கன்னா தீஞ்சிரும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ஃப்ரை பண்ணுங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ ஒரு பக்கம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இன்னொரு பக்கம் திருப்பி விட்டுக்கலாம். தேங்காய் எண்ணெயில் போட்டதுனால நல்ல வாசனையாக இருக்கும் மீன். உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்கள் இந்த கடலை எண்ணெயில் கூட போட்டுக்கலாம். இந்த மசாலாவோட சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த மசாலா இந்த மாதிரி திருப்பி விட்டுட்டு மீடியம் ஃப்ளேம்லேயே வைங்க. ஏன்னா கொஞ்சம் ஸ்லோவில் வெந்தால் தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். உங்களுக்கு நல்லா முறு நல்லா கிடைக்கும், நல்லா சூப்பராக இருக்கும். இந்த மசாலா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. நம்ம இதை எடுத்து பிளேட்டில் வச்சுக்கலாம். நல்லா சூப்பராக ஆகிடுச்சு பாருங்கள் மீன். அருமையான டேஸ்டான பாறை மீன் ஃப்ரை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. சிம்பிளாக செய்ய வேண்டியது. இது ஈஸியான மசாலா தான். இந்த மசாலா போட்டு நீங்கள் தேங்காய் எண்ணெய் ஊற்றி நீங்கள் ஃப்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.